ஹலோ வைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆப் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனி நம்ம சேனலில் வர்றது எல்லாமே கோடிங் சம்மந்தப்பட்ட ஆப் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இனி கண்டினியூஸாக வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறையா எமுலேட்டர்ஸ் அண்டு சாஃப்ட்வேர்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ அப்படின்றது. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ டவுன்லோட் பண்ணுறது இந்த பிளாட்ஃபார்ம், இந்த வெப்பில் தான் பண்ணணும். இது ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவோட ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். மோஸ்ட் ஆஃப் நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ தான் யூஸ் பண்ணுறாங்க. யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கீழே வந்தால் உங்களுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களோட இன்ஸ்டால் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். குரோம் ஓஎஸ்ஸு, அப்புறம் லினக்ஸு, மேக்ஸு, விண்டோஸ் 10 பிட்டு, 64 பிட்டு எல்லாத்துக்குமே இன்ஸ்டால் பேக்கேஜிங் இருக்குது. இதில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வீடியோ வந்து ஒரு நாள் நான் பின்னாடி போடுறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் இன்ஸ்டாலேஷன் வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணது எப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணணும், ஸ்டார்ட் அ நியூ ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா, இதிலலாம் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவே கொடுக்குற டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸில் எல்லாத்த பற்றியும் ஒரு நாள் நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இது ஃபோன் அண்ட் டேபுக்கு உண்டான டெம்ப்ளேட்ஸ். இது வந்து வியர் ஓஎஸ்க்கு உள்ள டெம்ப்ளேட்ஸ். இது வந்துட்டு ஸ்மார்ட் டிவிக்கெலாம் ஒரு சில ஆப்ஸ் இருக்கும், அந்த ஆப்லாம் இதில் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறமேட்டு இந்த காரு, ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்ற ஆப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதில் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ பேசிக்காக பார்க்குறதுனால ஃபோன் அண்ட் டேப்ஸே பார்த்துக்கலாம். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆக்டிவிட்டி. ஸோ இதில் வந்துட்டு எம்டி ஆக்டிவிட்டி எதனால் நான் சொல்கிறேன்னா, தேவைப்படுற மாதிரி நம்மளால் இதை கஸ்டம் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எம்டி ஆக்டிவிட்டி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் இதுலேருந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். ஸோ எம்டி ஆக்டிவிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு கான்ஃபிகரேஷன் பேஜ் வரும். இதில் என்னென்னா உங்கள் ஆப்போட நேம், நான் வந்துட்டு மை ஆப்புன்னு கொடுத்துக்கிறேன். இது பேக்கேஜ் நேம் என்னென்னா, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டோட டொமைன் இங்கே போடணும். ஸோ அதுதான் பேக்கேஜ் நேம். உங்களுக்கு இல்லைன்னா இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இது வந்துட்டு எந்த இடத்துல உங்களோட ஃபைல் வந்து சேவ் ஆகணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ லாங்குவேஜஸ்ன்றது வந்துட்டு ஆப் எந்த லாங்குவேஜில் க்ரியேட் பண்ண போகிறோன்னு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு காட்லின், ஜாவா. இந்த 2 லாங்குவேஜ் இருக்குது. நம்ம ஜாவாவில் ஃபஸ்ட் ஆரம்பிப்போம், காட்லின் போக போக கற்றுப்போம். ஸோ மினிமம் எஸ்டிகேன்றது வந்துட்டு ஆண்ட்ராய்டோட வெர்ஷன் சூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டோட 4.1 ஐஸ்கிரீம் சாண்ட்விச் அப்படின்ற வெர்ஷன்லேருந்து பை, அப்புறம் 10.0 கியூ அது வரைக்கும் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் பேசிக்ன்றதுனால நம்ம வந்துட்டு நார்மலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஐஸ்கிரீம் சாண்ட்விட்சு அதுலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா யூ கேன் ரன் ஆப்டிமேட்லி 100% ஆஃப் டிவைஸ். ஏன்னா மோஸ்ட்லி இது வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்ததும் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் உங்களோட ஃபுல் ஆப்பும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பில்ட் ஆகி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பில்ட் ஆகி முடிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் உங்கள் ஆப் வந்து கம்ப்ளீட்டாக பில்ட் ஆகி முடிச்சதுன்னா அதோட வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆக்டிவிட்டி மெயின், அப்புறமேட்டு வந்து மெயின் ஆக்டிவிட்டின்னு 2 பேஜ் இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவிட்டி மெயின் அந்த பேஜில் தான் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். அதாவது ஆப்போட லுக் எப்படி இருக்குன்றதை வந்துட்டு எழுத போகிறோம். என் ஸ்க்ரீனை வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு
ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட பேஜில் வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்டோடு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் தெரிகிற ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். இது வந்துட்டு ப்ளூ ஸ்க்ரீன், டிசைன் ஸ்க்ரீனுன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ இது வந்துட்டு நார்மலாக நம்ம கொடுத்துருக்க ப்ரோக்ராம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரோக்ராமை அப்படியே நம்ம மொபைலுக்கு, அதாவது மொபைலுக்கு டெவலப் பண்ணால் எப்படி இருக்குன்றதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அப்புறமேட்டு சொந்தமாக ஒரு நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆப்பை மாடிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணுறதுன்றதை இனிமேல் அடுத்த வர வீடியோவில் ப்ரோக்ராமிங்லாம் மாற்றி கோடிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இன்றைக்கி இது மட்டும் எப்படின்றத பார்த்துப்போம். ஸோ இங்கே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் அவங்க எப்பயுமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த டிஃபால்ட்டு ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொபைல் வியூன்னு சொல்லுவாங்க, இது வந்து டிசைன் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ மொபைலில் பார்க்கும்போது இது ஆப் பார், இது வந்துட்டு நேவிகேஷன் பார், இது வந்துட்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக இங்கே வந்துட்டு ஹலோ கொடுத்துருக்காங்க, நார்மலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதை வந்துட்டு எப்படி நம்ம மொபைலுக்கு டீபக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ப்ளஸ் அதாவது ப்ளே சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து என் மொபைலுக்கு கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை கனெக்ட் பண்ணோன்னா மொபைலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆப் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணதுமே வந்துட்டு இங்கே வந்து ஃபைல் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஆப் வந்துட்டு பில்ட் ஆகிடுச்சு. இப்போ மொபைலுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. என்னோடய மொபைலில் இப்போ இன்ஸ்டால் ஆகிற ஆப் வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ நான் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எமுலேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக நான் என் மொபைல்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ என் மொபைலில் இருக்கிறத நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபினிஷ்டுன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என் மொபைலோட இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன், சிஸ்டத்தை வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னோடய ஆப் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா மை ஆப்பு அண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாபிக்ஸில் அடுத்தடுத்து என்னென்ன அடுத்த டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.